எத்தனை பாடலையா எங்கள் முத்துக்குமரனுக்கு, எத்தனை பாடலையா எங்கள் முத்துக்குமரனுக்கு, அத்தனை பாடலுக்கும் பெரும் பக்தி சுவை இருக்கு. சித்தம் இனித்திட வேலனை நினைத்திடுவோம், பக்தி கருள் தரும் பாலமுருகனை பாடி பணிந்திடுவோம். எங்க போற? கோயிலுக்கு. நானும் தான் போறேன் வா. தமிழ் பாட குமரன் உள்ளம் களித்தாடும், அந்த புள்ளி மயிலோடு வடிவேல் துள்ளி விளையாடும். வள்ளி தெய்வானை சூழ்ந்திருக்க திருக்காட்சி அளித்திடுவான், கொடை வள்ளலை போல கருணை எல்லாம் அள்ளி வழங்கிடுவான். எத்தனை பாடலையா எங்கள் முத்துக்குமரனுக்கு. பாட்டுக்கு முதல்வன் பிள்ளையார், நாம் கேட்டதை கொடுப்பவன் பிள்ளையார். நம் வீட்டுக்கு மூத்தவன் பிள்ளையார், நல்ல விக்னவின் புறமே மச்சான் எல்லாம் சரிதானே மச்சான்? ஓகேடா மச்சான், பின்னர் சந்திப்போம் எல்லாரும். ஓகேடா 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 மச்சான், பாய்டா. இவன் பேர் தாங்க மதன். இவன் கடையில் வேலை செய்கிறத விட கடைக்கு வெளியே நின்று கல்ல போகிறதாங்க ஜாஸ்தி. இவன் தான் சஞ்சய். இந்த ஃபார்மஸிலாம் இவனும் வேலை செய்கிறான். கடைக்கு வர கஸ்டமரை கவனிக்கிறானோ இல்லையோ, ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஃப்ரெண்டை தவறாமல் கவனிச்சிடுவாங்க. குணாங்கிற இவன் தாங்க. பேரில் தாங்க குணா, ஆனால் குணத்தில் எதுவுமே இல்லை. இந்த ஸ்டுடியோவில் தான் இவனு வேலை செய்கிறான். இதோ பாருங்க, பனமரத்தில் பாதி இருக்கானே, இவன் தாங்க சரவணன். இவனும் இதே ஸ்டுடியோவில் தாங்க வேலை செய்கிறான். பார்க்கத்தான் அப்பா மாதிரி, ஆனால் பக்கா கேடிங்க அவன். முகத்துக்கு முடிக்கு வித்தியாசம் தெரியாமல் வரானே, இவன் தாங்க முரு. பகல்லையே பாதி முகம் தான் தெரியும்னா பார்த்துக்கங்களேன். கருப்பா பயங்கரமா இருக்கானே, இவன் தாங்க அம்பானி. இவன் பார்க்கத்தான் பயங்கரமா இருப்பான், ஆனா செம்ம காமெடியங்க. வீட்டிலேயே சுட்டி டிவி தான் பார்ப்பானா பார்த்துங்களேன். பா மின்னல் வேகத்துல வரானே, இவன் தாங்க தாஸ். வெறும் தாஸ் தான், சைக்கிளே இவனை முந்திட்டு போனா பார்த்துங்களேன். இவங்க 3 பேரும் தாங்க சந்துருவின் ஆளுங்க. எப்பவுமே அவங்க தான் இருப்பாங்க. சொல்ற அளவுக்கு சந்துரு பெரிய ஆள் இல்லைங்க. அவன் தாங்க இவன். வேலை தேடி போறானு இல்லையோ, தவறாம பார தேடி போயிடுவான்.
அம்மா அம்மாண்ணே வெளியில் வாண்ணே. இல்லைடா மச்சான், நான் வீட்டாண்ட வந்துட்டேன். அம்மா எனக்கு காணையிலடா. இப்போ அம்மாட்ட தானேடா காசு கொண்டணும். அதான் நிற்கிறேன். அம்மா பார்த்துக்கொண்டு அம்மா வேலையை போயிட்டாங்களா? அம்மா இப்போ வருவாங்க. வந்தோம் நான் போயிட்டுறேன்டா. போயிட்டு வரேன்னா எங்கள் இடத்துல செத்துல வேணா மச்சான். ஓ பிரச்சனை இல்லைடா மச்சான். ஓகேடா ஓகேடா. அம்மா அம்மா என்ன தம்பி? எங்கே என்ன பண்ணி நான் இவ்வளோ நேரம் சாப்பாடுக்கு பார்த்து நிற்கிறேன். வீட்டில் இல்லை. நான் வேலைக்குள்ள போய் சாப்பிட போடுவோம் முதல்ல. எனக்கு என்ன சமைக்கல தம்பி. என்ன தெரியும், எனக்கு பசிக்குது. எனக்கு நீங்கள் காசு தாங்க, நான் கடையில் சாப்பிட போகிறேன். சும்மா அந்த கதையை விட்டுட்டு இங்கண்ணா காசு நான் பசியில் நிற்கிறேன். நீங்கள் பிடிச்ச எண்ணி பிடிச்சோ நிற்கிறீங்க. இதே இந்தாங்க. அரிசி சாமானும் வேணும் தம்பி. இதை பிடிங்க. எனக்கு அந்த இதை கதையில் இப்படியோ கம்ப்யூட்டர் கோர்ஸுக்கு காசு கட்டணும் தந்தா சரி. என்னங்க என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே. ஹலோ, எங்கே மச்சான் நிற்கிறீர்கள்? சரக்கு காசு ரெடி பண்ணிட்டுடா. எங்கே நிற்கிறீர்கள்? மிச்சப்படியில் வாங்க. சரி எல்லாரையும் கூட்டி கொண்டு பழமே நிற்கிற இடத்துக்கு வாரிக்க. சரி மச்சான், நான் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் பாடா. ஓகேடா வாயிடா. ஏடிஎம் எங்க வேணும் சரக்கு எடுத்துட்டு இருக்கு. காய்டா மச்சான். என்ன அவத்து கரண்டர் மச்சான். வாங்கடா சரக்கு வந்துட்டு. ஓபன் பண்ணு மச்சி இந்த புதுசாக வாங்கிட்டு வந்தியாடா சரக்கு? ஐயோ ஊத்துறா மச்சான், ஊத்து கிரியன்னு இப்ப விட குடிப்போம். மச்சி சில்லன் இருக்குல்ல? ஓகேடா இவ்வளோ எள்ளும் குடிப்பீங்களோ? ஆமாண்டா அப்பாண்டா தொண்டைக்கு தான் இருக்கு. ஒண்ணும் இல்லையாடா, ஐடி தான் இந்தா தலைய தலையை வந்துங்க. இதுதான் நல்லா இருக்கும். வீட்டெல்லாம் நல்லா பண்ணி நீங்க வாங்க. ஊத்து மச்சான் ஊத்து. ஊத்துடா ஊத்து. குடிடா குடி. அடே மந்துடா அடே. சோடா ஊத்து மச்சான். மச்சி உனக்கு இதுக்கு ஜாஸ்தி மச்சி. இந்த மூடிய மணந்துரு அதையும் உனக்கு காணும். யாருக்கு சொல்ற? உனக்கு தான்டா. நாங்களே முடிச்சு பண்ணிக்கிறேன். சுனாமிலேயே இயர் அடிச்சாங்க. நம்பிட்டோம். இதெல்லாம் எனக்கு மாத்திரம் 9 போத்துல போயாம அடிப்பாங்க. சொல்றவனு பேர் சொல்றா போடா. யாருக்குடா டே யாருக்கு? சரி மச்சான் அடுத்ததை ஊத்து. டே பார்த்தா அந்த பியத்தினோடவே உடடா டே. மச்சி காலியா போயிட்டா. அடுத்த கட்டிங்க போடுற. என்ன ஒரு கட்டிங் கூட நீ கட்டிட்டீங்க. ஹலோ சொன்னா மச்சான். இல்லை மச்சான்
ஓ சொல்லு சொல்லு இல்லைதான் மச்சான், நான் முக்கியமாக அர்ஜென்ட் ஒரு மீட்டிங்கில் இருக்கிறேன்டா. விட்டுட்டு வேலையெல்லாம் மச்சான். ஆண்டா குறைங்க மச்சான். முக்கியமான மீட்டிங் மச்சான், சரி அப்படி நினைக்கிறேன். சரி மச்சான், நான் நாளைக்கு சந்திக்கிறேன். ஓகே பாய்டா. ஹலோ சரி சரி, நான் உடனே வரணும். ஆமாம் ஆமாம். சந்துருக்கு ஒரு ஃபோன் எடுப்போம். ஹலோ சந்துரு, எங்கே போய் நிற்கிறேன்? இங்கே நாங்கள் சங்கத்துக்கு வந்துட்டோம். கிரையாண்டு வாரியா என்ன மாதிரி? ஓகேயா, குயிக்காவா? காய்டா மச்சான். எந்த அவத்து கரண்டர் மச்சா? இல்லை மச்சி, இப்போதான். அப்புறம் நீ தான் சொல்லு. கூடா மச்சான், மூக்கு ஃபிகர் ஒன்று இருக்குடா. எவ்வளோ நேரமாக நாங்கள் 2 பேருமே ரூட்டு போட்டு போயிட்டோம். எனக்கு அப்பவே தெரியும்டா, நீங்கள் இதில் இருந்து போது எனக்கு ஃபோன் அடிக்கும் போதே. மச்சி அங்கே பாடுறா மச்சான், நான் வெறுறதுண்டு சிக்கிட்டாங்க மச்சான். டேய் கலாச்சார வண்டியதான். டேய் இங்கே வா. டேய் இங்கே வா. இது வாடா. எங்கடா உங்க தலைவர்? தலை இல்லாம என்னடா இவங்களோட எல்லாம் போய் அடி விட்டு பண்ணிக்கிறீங்க? டேய் நீங்க போங்கடா. மூஞ்சியை பேக்கிறதுக்குள்ள போங்க. மச்சான் சரவணா ஃபோன் பண்ணுவேன். ஓமா சரவணா ஃபோன் பண்ணு. ஹலோ மச்சான், கொஞ்சம் பழமை நினைக்கிற இடத்துக்கு வா மச்சான். டாக்டர் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாங்க. குயிக்காவா இந்த காயப்போம். சரியா வா காயப்போம். சரியா குயிக்காவா, ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று மச்சான், வா காயப்போம். சரியா நான் சொல்லித்தேன். மறுபடியும் இருப்பேன். என்னடா பிரச்சனை? ஃப்ரெண்ட்ஸ் தொல்லை தாங்க முடியல. போக வர என்ன மென் செட்டாப்பா அவங்க? யாரு அவன் தானே? சந்துருவா? சந்துருவா அந்த பொடியில் இருந்தால் மச்சான் தேவையில்ல பிரச்சனை பண்ணுறாங்க. உனக்காண்டி தான் விட்டுட்டு வந்த நாங்கள். வா போம்பா. கொஞ்சம் பிரச்சனைனா கோல் அடியா? கவனமா போயிட்டு வாங்கடா. கோல் பண்ணதெல்லாம் இருப்புமா? மச்சான் அந்த அடிக்க கருப்பு அவங்க தான் மச்சான். டேய் விட்றா. உன்னோட கதையில் நீ போடா. ஏய், உனக்கு நான் முக்கியமா இந்த ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம்? எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டா முக்கியம். என்ன சொன்ன? எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டா முக்கியம். டேய் போங்கடா டேய். ஒரு காலத்தில் வயவங்களா எங்கள்கிட்ட. அப்போ வாங்க அவங்களோட ஆக்கண்டு. வா மச்சான் நாங்கள் போங்க டேய் போடா.
சந்துரு, டேய் சந்துரு, அம்மா அம்மா இருக்கா வாங்க. என்ன தம்பி? சந்துரு இல்லையாம்மா? இல்ல தம்பி. ஏனம்மா ஒரு மாதிரி இருக்கீங்க? எல்லாமே இருக்கு தம்பி. கட் பண்ணுறான் ஃபோனு. நீங்கள் வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். ஏலாது. இல்லை வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறோம். பரவாயில்ல வாங்க போவோம். அம்மா ஹெல்மெட் எதுவும் இருக்கா? இல்ல தம்பி. இந்தாங்கம்மா இந்த ஹெல்மெட்டை போடுங்க. சரவணா வந்து சினேகத்தில் சேர்த்து கையா இப்படி பிடிச்சி இழுக்கிறான். இனி கேட்ட காலையில் மாட்டு சரவணா சும்மா விட மாட்டேன். கொஞ்சம் பேசணும் அவசரமா? அடே சந்துரு நம்ம ஹாஸ்பிட்டல் மச்சான் போகணும். குணாக்கருக்கு ஃபோன் போடு. பெரிய பிரச்சனை மச்சான். ஓமடா பாவன் சந்துரு அம்மா கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் சேர்த்துருக்கு. நாங்கள் 2 நாளில் செய்யணுமா? சரி மச்சான், இந்த மாதிரி சம்பள காசு வேணுமோ அப்படியே அம்மாடே கொஞ்சம் காசு வேண்டி செய்வோம் மச்சான். அவன் செய்கிற மாதிரி தெரியல, நாங்கள் செய்யணும். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்டா.
சொல்லுங்க டாக்டர். எப்போ டாக்டர்? சந்திரவுக்கு தெரியுமா டாக்டர்? மச்சான் அவங்க அம்மா செத்துட்டாங்க மச்சான். சந்துரு அம்மா செத்துட்டாங்க மச்சான். யார் பொண்ணு? அடே சரவணா ஹாஸ்பிட்டல் நிற்கிறான் மச்சான். வந்தான் பொண்ணு நம்ம குயிக்க போவோம் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் மச்சான். நாங்கள் வேற நீ போட்டு வா. நீ போயிட்டு வா நீ. சந்துரு சந்துரு ஏய் ஏன் இங்கே வந்த? சந்துரு இல்லை, சந்துருவை பார்க்கல. போ போ. ஏய் சந்துரு உழுப்புடா, சந்துரு உழுப்புடா. ஏய் போடா போடா. ஏய் உங்களோட அம்மா உன்னை விட்டு போயிட்டாடா. ஏய் உங்களோட அம்மா நம்ம எல்லாரும் விட்டு போயிட்டாடா. என்னடா இங்க வந்தா சொல்ல வெட்டியாடா? நீ சொல்ல வெட்டியா? ஏண்டா டேய்? மச்சான் இன்னும் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? மச்சான் நாங்கள் சரவணன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் தப்பாக நினச்சிட்டோம் மச்சான். இப்போ தான் அவங்கள பற்றி எங்களுக்கு புலாங்குது. அம்மா ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்ததே அவங்க தான்டா. என்னடா சொல்றீங்க? என்ன நடந்துச்சு? இதான் மச்சான் நடந்தது. எவ்வளோ ட்ரை பண்ணியும் உங்கள் அம்மா அவங்களால காப்பாற்ற முடியலை. வா மச்சான், இப்போ நாங்கள் அவங்கள்ட்ட போவோம். சரவணா, என்ன மன்னிக்குது சரவணா. என்னடா இது? இனிமேல் நான் உங்களை மிஸ் பண்ண விரும்பலடா. இப்போ எங்க இருந்துடா வர? நான் வீட்டு இருந்தா வரேன்.
எனக்கு என்ன பொடியில் சொல்லத்தான்டா எனக்கு எல்லாம் தெரியும்டா. இப்ப அவங்க எங்கடா? வெளியாண்டா நிக்கிறாங்க. குணா அவங்கள உள்ள கூப்பிடு. இங்க பாத்தியா மச்சான், மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பாரு மச்சான் இவங்கள. Rahul Rock.